பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பரிசுத்த ரத்தம் எனக்காலோ பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்த ரத்தம் எனக்காகலோ பாக்கியம் பாக்கியமே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் கூறிய 7 வார்த்தைகளில் முதல் வார்த்தை, பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறதென்று இன்னதென்று அறியாமல் இருக்கிறார்களே என்றார். தன் மரண நேரத்தில் வேதனையின் மத்தியில் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காகவும் நம்முடைய குற்றங்களுக்காகவும் பிதாவை நோக்கி வேண்டிக் கொள்கிறார். இன்றைய சூழ்நிலையில் எத்தனையோ பெரிய மகான்கள், தலைவர்கள் லட்சக்கணக்கான வார்த்தைகளை பேசப்படுகிறதில்லை. பேசின வார்த்தைகளை நாம் பேசப்படுகிறதில்லை. ஆனாலும் 2000 வருடங்களுக்கு முன்பதாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பேசின ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாம் தினமும் தியானிக்கிறோம், வாசிக்கிறோம். இதன் மூலமாக இன்றும் இயேசு உயிரோடு இருக்கிறார். நம் வேதத்தில் யோசேப்பு என்னும் மனிதன் தன் சகோதரனால் துன்பப்படுத்தப்பட்டு எகிப்துக்கு விற்கப்பட்டான். பின்பு அவன் ஒரு அதிகாரியாக வந்தபோது தன் சகோதரர்களை சந்திக்கும் போது அவர்களை பழி வாங்காமலும் அவர்கள் மேல் கோபம் கொள்ளாமலும் அவர்களை மன்னித்து அவர்கள் மேல் அன்பு காட்டினார். அதுபோல நாமும் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும். கிறிஸ்தவம் என்பது கிறிஸ்துவுக்குள் நாம் சகலத்தையும் சகித்து மன்னித்து அன்பு கூற வேண்டும். இன்றைய சூழ்நிலையில் இது மிகவும் கடினம்தான். இதைதான் யோபு தன் வாழ்க்கையிலே செய்கிறார். தனக்குள்ள எல்லாவற்றையும் இழந்தாலும், தன் சிநேகிதர்கள் ஏளனமாய் பேசினாலும், தன் கொடிய வியாதியின் மத்தியிலும் தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தார். இதை கர்த்தர் பார்த்து அவன் சிறையிருப்பை திருப்பி அவன் நிலைமையை இருந்த நிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் சகலத்தையும் சகித்து மன்னித்து அன்பு கூற வேண்டும். நாம் பிறருக்கு நன்மை செய்தாலும் யாவற்றையும் கொடுத்தாலும் அன்பு நமக்கு இராவிட்டால் பிரயோஜனம் ஒன்றுமில்லை. இதற்கு எடுத்துக்காட்டாக ஒரிசாவில் நடந்த சம்பவம். கிரகாம் ஸ்டெயின்ஸ் இவர் ஒரு மிஷனரி. தொழுநோயாளிகளின் மத்தியில் கர்த்தருடைய ஊழியத்தை குடும்பமாக செய்து வந்தனர். 1999ஆம் ஆண்டு தன் மனைவியின் முன்பு ஜனவரி 23ஆம் தேதி தன் 2 மகன்களுடன் எரித்து கொலை செய்யப்பட்டார். இதை குறித்து அவர் மனைவியிடம் கேட்கும் போது அவர் இயேசுவின் அன்பை வெளிப்படுத்துகிறார். இதை யார் செய்து இருந்தாலும் அந்த நபரை நான் மன்னிக்கிறேன். தன் கணவரையும் தன் பிள்ளைகளையும் கொலை செய்தவர்களை பழி வாங்காமல் சகலத்தையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் சகித்து மன்னிக்கிறார். இது கடினம்தான். ஆனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நிமித்தமாக அவர்களை மன்னித்து அன்பு காட்டினார். இதை தான் வேதத்தில் 1 கொரிந்தியர் 13 அன்பை குறித்து பார்க்கிறோம். சகல விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது. அன்புக்கு இருமாப்பு இராது. அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும். அன்பு சகலத்தையும் நம்பும். அன்பு சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலமும் ஒளியாது. நாம் வேதத்தில் மத்தேயு 18ஆம் அதிகாரம் 21-22 இப்படியாக சொல்லப்படுகிறது. அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ என்று கேட்டான். அதற்கு இயேசு, 7 தரம் மாத்திரமல்ல, 7 தரம் என்று உனக்கு சொல்லுகிறேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கும் நாம் பிறரை மன்னியாவது இருப்போமானால் இன்றைக்கு நாம் ஒரு தீர்மானம் இருப்போம்.
சகலத்தையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக சகித்து மன்னித்து இயேசுவின் அன்பை வெளிப்படுத்துவோம். செபிப்போம். அப்பாவும் ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளையும் நேரத்தையும் கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்த கர்த்தாவே. இதை கேட்டுக்கொண்டிருக்கோம் அருமையான சகோதர சகோதரிகளே, அப்பா உம்முடைய கருத்துல ஒப்புக் கொடுக்கிறேன். நாங்க பிறரை மன்னியாது இருப்போமானால் அப்பா உம்முடைய கருத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் சகலத்தையும் சகித்து உமக்காக சகித்து உம்முடைய அன்பினை வெளிப்படுத்த கர்த்தர் நீங்க எங்களுக்கு கிருபை பாராட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.